மந்த்து ஸ்டார்ட் ஷாப்பிங், கிராசரி ஷாப்பிங் யாரெல்லாம் பண்ணிட்டீங்க? இன்றைக்கி நாங்கள் பண்ண வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம போனது என்னவோ கிராசரி ஷாப்பிங்க்கு தான். நம்ம டிமார்ட்குள்ளே போனால் கம்முனா வருவோம், இருக்கிற எல்லா செக்ஷனும் பக்கமும் போவோம் இல்லையா? அப்படி போகும்போது க்ளீனிங்கில் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு எது வாங்கணுமோ இல்லையோ அந்த தொடப்பத்தை ஃபஸ்ட்டு பார்த்தோம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தொடப்பம், கூட்டுற இடம் முதற்கொண்டு பிளாஸ்டிக்கே. அதை பார்த்துட்டு அடுத்து கிச்சன் வைப்பர் பார்த்துட்டு, கிச்சன் வைப்பர் 125 இதாக இருந்துச்சு. நீ அங்கேயே இரு, எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு அங்கேயே வச்சுட்டு வாஷிங் மிஷின் லிக்விடு, இந்த சோப்பு பவுட்ரு அதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து இந்த லைசாலு கம்ஃபர்ட்டு அது பக்கம் திரும்பியாச்சு. அதை கொஞ்சம் வாங்கிட்டு என்னென்னலாம் எசென்ஷியலோ அதை தாண்டி நம்ம கண்ணில் எதெல்லாம் அட்ராக்டிவாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்து நம்ம போக வேண்டிய செக்ஷன் என்னவோ பெட்ஷீட் செக்ஷன். ஆனால் நம்ம இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பெட்ஷீட் செக்ஷன் பக்கம் போயாச்சு. பெட்ஷீட் செக்ஷனில் போனதுக்கு எல்லாமே சிங்கிள் பெட்ஷீட்டாகவே இருந்துச்சு. அடுத்து பெட்ஷீட்ஸு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்து டபுள் பெட்ஷீட் கிடச்சிச்சு. நல்லா கான்ட்ராஸ்ட்டாக நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நாங்கள் பார்த்தது எதுவும் காட்டன் ஐட்டம்ஸ். காட்டனில் கொஞ்சம் நிறைய பெட்ஷீட்ஸ் கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு நிறைய நல்லாவே இருக்குது. ப்ரிண்ட்ஸு, இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டு அதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. நம்மக்கிட்ட தான் குழந்தைங்க இருக்கே, அது கலர் அழுக்கு பண்ணிடும்னு சொல்லிவிட்டு கலராக ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு இருக்கிற செக்ஷன் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பெட்ஷீட்ஸையும் கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு அடுத்து வந்த இடம் தான் பில்லோ செக்ஷன். இந்த பில்லோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. தலைக்கு வச்சா மெத்துன்னு இருக்குமா. அடுத்து கண்ணை கவர்ற மாதிரி இந்த ரெட் கலர் பெட்ஷீட் பார்த்தேன்னா இப்போ எடுத்து மட்டும் பார்த்துட்டு கம்முன்னு வச்சியாச்சு. சிங்கிள் பெட்ஷீட் அதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து எல்லா செக்ஷனையும் சுற்றி பார்க்க வேண்டியதான். வேறு என்ன வேலை? டிமார்ட் போனால் வாங்கி தர மாட்டாங்க, ஆனால் பார்க்கணுன்னு நம்ம கண் தேடுது இல்லையா? அதை பார்த்துக்கிட்டு அடுத்து பார்ப்பாங்க செக்ஷன் ட்ரெஸ்ஸு, அதை பார்த்து நம்ம இடுவோமா குழந்தைங்களுக்கு பார்க்கலான்னு சொல்லி போயிட்டு இந்த ஃபோம் ஃபில்லை பார்த்தோம். அது என்னென்னா அந்த பாப்பாங்க விளையாடும் போது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தரையில் போடுறது போல் அடிப்படாமல் இருக்குமே அதை கொஞ்சம் பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு. அது வாங்கலை. அடுத்து இந்த காட்டன் ஐட்டம்ஸாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸுங்கள்லாம். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே வெரைட்டிஸ் நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து மட்டும் பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து ஒரு பிங்க் கலர் கவுன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. விலையை பார்த்தா 299 அப்படி தான் இருந்துச்சு. சரி நீ எங்கேயே இரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி பொருள், இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் பக்கம் போயாச்சு. நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. 19, 29, 35 அந்த மாதிரி ஐட்டம்ஸே நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தேவையானதை 1-2 மட்டும் எடுத்துக்கிட்டு என்னென்னலாம் இருக்கோன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கும்போது நிறைய ஐட்டம்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு சிலது இந்த பிளாங்கெட்டு, இந்த டவல் மாதிரி இருக்கும்ல, அது 399 சொல்லி போட்டுருந்துச்சி. இன்னி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் இன்றைக்கி பார்த்தது கிடையாது. நிறைய டாட்டி டிமார்ட் போயிருக்கேன், நான் பார்த்ததில்ல. அடுத்தது ஃப்ளவர் வாஷ் நல்லா இருந்துச்சு. 199 சம்திங் இருந்துச்சு. பிளாஸ்டிக் புக்கு ஏன் அவ்வளோ விலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருன்னு சொல்லி வச்சுட்டு அடுத்து இந்த கிளாஸ் ஜார்ஸ் பக்கம் வந்தாச்சு. 99, 79 அந்த மாதிரி ரேஞ்சில் நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் காஃபி கப் ஒன்று எடுத்து பார்த்தா எவ்ரி1 ஆஸ் ஏ செகண்ட் சாய்ஸ் தட் கால் டுமாரோ அப்படின்னு ஒரு நமக்கே சொன்ன மாதிரி ஒரு கோட் இருந்துச்சா. அதை பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டு எல்லோரும் பார்த்து பாசிட்டிவாக என்கரேஜ் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. அடுத்து வாட்டர் பால் செக்ஷன் வந்தோம். வாட்டர் பாட்டில் 21 ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. 199 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. இவ்வளோ காஃபி கப்ஸ் இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. 71, 79, 35 அந்த ரேஞ்சிலே ஆரம்பிச்சிச்சு. அடுத்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அடுத்து கொஞ்சம் பட்டரு, பன்னீர் அதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து கொஞ்சம் வாட்டர் பாட்டிலே வாங்கலாமா யோசிச்சுட்டு 21 ருப்பீஸ் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு அடுத்து வெளியே ஐஸ்கிரீம் வாங்காமல் வர முடியுமா, ஐஸ்கிரீமையும் கொஞ்சம் வாங்கிட்டு பாப்கார்ன் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. பாய்.